நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. இங்க இருக்கிற ஸ்டோரேஜ் அமோனியாவை பாதுகாப்பான முறையில் ரிமூவ் பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ப்ரிப்பரேட்டரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்ட் கமிட்டி வந்து வெரிஃபை பண்ணிட்டு செக் பண்ணுறது, தேவையான மெட்டீரியல்ஸ் மொபிலைஸ் பண்ணுறது, தேவையான டீம்ஸ் மொபிலைஸ் பண்ணுறதெல்லாம் இன்னைக்கு இந்த ஒர்க் நடக்குது. ஆம்புலன்சஸ்ஸு, ஃபயர் சர்வீஸு, அமோனியா எடுத்துகிட்டு போகிற வண்டி, அதுக்கு தேவையான அதர் பைப் மெட்டீரியல்ஸ், அந்த மாதிரி இதெல்லாம். அதே மாதிரி சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸில் 300 மீட்டர் வரைக்கும் ஏதாவது இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, ஆட்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து ஒரு அவேர்னஸ் சொல்கிறோம். நாளைக்கு இந்த ப்ராசஸ் நடக்க போகுது, அதனால் 300 மீட்டரில் இருக்கவங்களை மட்டும் நம்ம வந்து லீவ் கொடுத்து அனுப்ப சொல்லியிருக்கோம். 300 மீட்டரில் வேறு குடியிருப்பு வீடுகள் எதுவும் இல்லை, இருந்தாலும் 300 மீட்டர் தாண்டி இருக்கிற வீடுகளில் இருக்க மக்களுக்கும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி நாளைக்கு இந்த ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ரோடு மட்டும் வெளியே இருக்க ரோடு 300 மீட்டரில் வரதால நாளைக்கு அந்த ரோடு டிராஃபிக் டைவர்ஷன் போலீஸில் இது பண்ணிகிட்ருக்காங்க, டைவர்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க. வெளியே 2 இடத்துலையும் கட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஷார்ட் சர்வீஸாக வந்து பஸ் ஆப்ரேட் பண்ணி அந்த கட்டார் ஏரியாவுக்கு மட்டும் தனியாக ரூட் ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஆம்புலன்ஸஸ்ஸு, ஃபயரு, தேவையான டீம்ஸு எல்லாமே தயார் நிலையில் வைக்கப்பட்டு நாளைக்கு இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்து 8 மணிக்கு ஆரம்பித்து பிளான் பண்ணியிருக்கோம். 8 மணிக்கு ஆரம்பித்து 5 மணி வரைக்கும் தான் அது செய்வாங்க. இருட்டினதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ் கண்டினியூ பண்ண மாட்டாங்க. நாளைக்கே முடிஞ்சிருச்சுன்னா வைண்ட் அப் பண்ணிவிடுவோம். நாளைக்கு முடியாத பட்சம் அடுத்த நாளும் வந்து அந்த ப்ராசஸ் திரும்பியும் 8 மணிக்கு ஆரம்பித்து போகும். நாளைக்கு மட்டும்தான் அந்த ரோட் டைவர்ஷன் இருக்கும். நாளான்னைக்கு வந்து அந்த சிவியாரிட்டி குறைஞ்சிருச்சுன்னா நம்ம ரோடு வந்து ஓப்பன் பண்ணுவோம். அது மறுநாள் தான் அது சிச்சுவேஷன் டிசைட் பண்ணிவிட்டு சொல்லுவோம். அதனால் பொதுமக்கள் அனைவரும் பயப்படவும் வேண்டாம், பதற்றம் அடையவும் வேண்டாம். இந்த ஆப்ரேஷனுக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் வந்து பக்கத்துலேயே நம்ம ஹெல்த் டீம்ஸும் வச்சுருப்போம். அங்கே மற்ற மக்களுக்கு ஏதாவது ஒரு பயமோ பதற்றமோ இருந்தால் நம்ம அங்கே மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் இருக்குது, அங்கே வந்து அவங்க வந்து அணுகலாம். இங்கே வேடிக்கை பார்க்கணுன்னு பெரிய அளவில் திரண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நான் வச்சுக்கிறேன். என்ன ஒரு ப்ராசஸ் நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு கூட்டம் வந்தால் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கும் டீமுக்குமே எல்லாத்துக்குமே இடைஞ்சலாக இருக்கும். நம்ம வந்து ஆம்புலன்ஸ் மூவ்மெண்ட் ஆகட்டும், ஃபயர் வெஹிக்கிள் மூவ்மெண்ட் ஆகட்டும், எல்லாத்துக்குமே சிக்கலாயிடும். ஒரு கூட்டம் சேர்ந்தாவே ஒரு குழப்பம் வருங்கிறதுனால மக்கள் வந்து ஆர்வமாக இருந்தாலும் வேடிக்கை பார்க்கணுன்னு இங்கே அருகாமையில் வராமல் பாதுகாப்பாக இருந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி. லீக்கேஜ் ஏற்படாம இருக்க வேற என்னென்ன மாதிரியான சயின்டிஃபிக் அப்ரோச் நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம்? இல்லை, லீக்கேஜஸ்னா அந்த பைப் லைன்ஸு, ஃபிட்டிங்ஸு அதெல்லாம் தான் எக்ஸ்பர்ட் டீம் செக் பண்ணுவாங்க. அந்த செக் பண்ணுற டீமும் வந்து ஒரு பாதுகாப்பான உடையோட தான் உள்ளார இது பண்ணுவாங்க. லீக் ஏற்பட்டால் நம்ம அந்த மெக்கானிக்கல் இது தான் ஏதோ ஒரு ஃப்ளாஞ்ச் போடுறது, அந்த மாதிரி டெக்னிக்கல் இதெல்லாமே மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கெமிக்கல்ஸும் தேவையான கெமிக்கல்ஸையும் மொபிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பாதுகாப்பு கவச உடை தான் மெயின். அமோனியா வந்துச்சுன்னா உடனே அந்த இடத்த விட்டு வெளியே வர்றது தான் முதல் பாதுகாப்பு நடவடிக்கை. அதை வந்து முகர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, வெளியே வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் வச்சு டைலூட் பண்ணுவாங்க. தண்ணி அடித்தாவே அது வந்து டைலூட் ஆகிடும். மாஸ்க் போட்டிருக்கணும், ஈர துணியால் மூடிக்கணும். அந்த கேஸ் லீக் ஆகிற பக்கம் போகாமல் வெளியே வரணும். இந்த நடவடிக்கைகள் தான் உள்ளர இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸும் பண்ணுவாங்க. லீக்கேஜஸ் வந்து மேக்ஸிமம் வராது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. லீக் வந்தாலும் உடனே கண்ட்ரோல் எடுத்துறதுக்கு ரெடியாக இருக்காங்க, தயார் நிலையில் இருக்காங்க. இந்த ரெக்கவரிங் ப்ராசஸில் யார் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம்? இப்போ அந்த நிறுவனத்தில் சொல்கிறீங்க, அது எங்கள் அடிஷ்னல் டைரக்டர் வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி வந்து மியூச்சுவல் ஹெல்ப்புக்காக கொரமண்டல் இன்டர்நேஷனல், மணலி பெட்ரோ கெமிக்கல்ஸ் அண்ட் கெம்ப்ளாஸ் சன்மார்லேருந்து டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்திருக்காங்க. மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட் இவங்க எக்ஸ்பர்ட்ஸ் உள்ளே இருக்காங்க. இவங்க வந்து எல்லாமே வந்து அமோனியம் ஹேண்ட்லிங்கில், அமோனியம் டிஸ்போசலில், அந்த ஆன்சைட் எமர்ஜென்சி மார்க்கிங் நடத்துறதுலாம் எக்ஸ்பர்ட்ஸு. அதனால் அவங்க வந்து ஃபுல் பிபியோட உள்ளே இருப்பாங்க. ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தாலும் அவங்க உடனே அதை வந்து நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு எல்லா கெமிக்கல்ஸு எல்லாம் வந்து இதெல்லாம் வச்சுருக்காங்க உள்ள. அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. எவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? இன்னும் யாராவது அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குதா?
ஒரு 3 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓனர் 2 பேரும், அப்புறம் அந்த வேலைக்கு கூட்டிட்டு வந்த கான்ட்ராக்டர் ஒருத்தரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த அமோனியாவை வந்து இதுலேருந்து எவாக்குவேட் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணுவாங்க. உள்ளார போய் ரெக்கார்ட்ஸ் வச்சு அந்த இதெல்லாம் போலீஸ் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனில் வேற யாராவது இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சுற்று வட்டார கிராமப்புற மக்கள், இப்போ நெய்வேலி போன்ற மக்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அவங்களை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எங்க இருந்து வரத்துக்குங்க? இந்த கம்பெனி பின்னாடி இருக்கிற கிராமம் இல்ல 300 மீட்டர் தான் நம்ம வந்து அந்த ஹாட் ஜோன், அதாவது வார்ம் ஜோன் சொல்றது. ஹாட் ஜோன்ங்கிறது இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க ஒரு 30 மீட்டர் தான். அதுக்கப்புறம் நம்ம 75 மீட்டர் வந்து வார்ம் ஜோன், 300 மீட்டர் வரைக்கும் கோல்டு ஜோன் தான். அதனால 300 மீட்டருக்கு வெளியே இருந்தாங்கன்னா எந்த லீக்கேஜ் வந்தாலும் கூட எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நம்ம ஆட்டோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம். போலீஸும் 300 மீட்டர் பெரிவரியில் போலீஸ், NDRF, நம்ம ரெவென்யூ பீப்புள் எல்லாருமே சர்க்கிளில் இருந்து பாதுகாப்பு வளையம் மாதிரி சுற்றி வருவாங்க. யாரையும் வரவிடாமல் தடுப்போம். அகற்றப்பட்ட மீன் கழிவு எங்கம்மா கொட்ட போறீங்க? என்னங்க? ஸ்கூல் வந்து நாளைக்கு வந்து விடுமுறை தான் சொல்லியிருக்கோம். அது வந்து 2 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்கு. இருந்தாலும் சேஃபர் சைடா ஸ்கூல் அண்ட் அங்கன்வாடியை அந்தந்த குழந்தைங்கள வீட்லயே வச்சுக்க சொல்லி அறிவுறுத்தல் சொல்லியிருக்கிறோம். 300 மீட்டருக்கு மேல பப்ளிக் வந்து 300 மீட்டருக்கு வெளியே தான் இருக்காங்கிறதுனால யாரையும் அப்புறப்படுத்தல. பட் இங்க வந்து பக்கத்துல ஒரு இண்டஸ்ட்ரி இருக்கு, பிரைவேட் இண்டஸ்ட்ரியை மட்டும் நம்ம ஷிஃப்ட் லீவு விட சொல்லியிருக்கோம். அவங்கள யாரு எந்த ஷிஃப்ட்டுக்கு வரவங்கள நம்ம இது பண்ணிடுறோம். ஓகே, தேங்க்யூ. ரோடுக்கு டைவர்ஷன் பிளான் பண்ணியிருக்காங்க போலீஸ். அது டீடைல் ஸ்கீம் போட்டிருக்காங்க. வெளியே 2 எண்டுல கட் பண்ணிட்டு டைவர்ஷன் எடுக்கிறாங்க. அந்த பிட்டு கட்டார பிட்டுக்கு தான் நம்ம அடிஷனல் பஸ்ஸஸ் கொடுக்குறோம். தேங்க்யூ. இல்ல, அகற்றியாச்சு, அதெல்லாம் அகற்றியாச்சு. துர்நாற்றம் வரும். சின்ன மீன் கடை இருந்தாவே துர்நாற்றம் வீசுங்க. 400 டன் எடுத்திருக்காங்க. இப்பதான் அந்த சில்லர் கூலர்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்மெல் கொஞ்சம் குறையும்ல. நீங்க சிந்தாதிரிப்பேட்டை மீன் மார்க்கெட்லாம் போகலையா? 400 டன் இருக்கும்போது எவ்வளவு கம்மிங்க இந்த ஸ்மெல்லு. தேங்க்யூ. கொஞ்சம் சார், கொஞ்சம் இவ்வளோ தான் அது. சூப்பராக பதில் சொன்னான். பதட்டமே இல்லாமல் சொன்னான். சரியான கேள்வி. அவன் நமக்கு ஆப்போசிட். சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதியானது தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாளை காலை 6 மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் யாரும் வெளியின்று நடமாடாமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையிலிருந்து நாளை, அதாவது சனிக்கிழமை காலை 6 மணி முதல்
அமோனியா வாயுவானது தேசிய பேரிடர் மேலாண்மை மீட்புக் குழுவால் வெளியேற்றப்பட உள்ளதால் நிலையத்தை சுற்றியுள்ள 500 மீட்டர் பகுதிகளவு தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே நாளை காலை 6 மணி முதல் மறு உத்தரவு வரும் வரை பொதுமக்கள் யாரும் வெளியிலிருந்து நடமாடாமல் வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நன்றி.